அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்டாய் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரபஞ்ச ஞானம், பிரசனறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள். அனைவரையும் ஜிகாஸ்ட்ரோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு மகாதன யோகம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்ன தனயோகத்திலே மகாதன யோகம் அப்படின்னா, 2ஆம் இடத்தினால கிடைக்கக்கூடிய யோகம் எல்லாமே நம்ம தன யோகம்னு சொல்லலாம். அந்த 2ஆம் இடத்தினால கிடைக்கக்கூடிய தனத்தை அதிகப்படியா கொடுக்கும்போது அது 11ஆம் இடம் சம்பந்தப்படுது. அப்ப 2-11 சம்பந்தப்படும் போது மகாதனம்ங்கிற வார்த்தையை சொல்லலாம். காரகிரகமான வசதி வாய்ப்புகளுக்கும் தேவைகளுக்கும் உரிய பணத்தை தரக்கூடிய காரகிரகமான குரு சுக்கிரன் இந்த 2-11 சம்பந்தப்படும் போது அது தன யோகத்தை மகாதன யோகமா மாத்தி கொடுக்கும். 2ஆம் அதிபதி 11 இருக்கலாம். இதுக்கான விதி என்னங்கிறது சிம்பிளா பார்த்துருவோம். எந்த விதியை படிச்சாலும் அதுக்கு 3 விஷயத்தை படிங்க. காரகிரகம் யாரு? குரு சுக்கிரன். பாவம் இது 2-11. இது 2 ரொம்ப முக்கியம். அப்ப குருவும் சுக்கரனுக்கு கெட்டு போகாம இருந்து 2-11 கெட்டு போகாம இருந்து அவர் கண்டிப்பா தன யோகம் உண்டுன்னு உறுதியா எடுத்துக்கலாம். 2ஆம் அதிபதி 11 இருக்கலாம், விதி நம்பர் 1. 11ஆம் அதிபதி 2ல இருக்கலாம், விதி நம்பர் 2. இந்த 2-11 கூடியவர்கள் எங்க வேணாலும் சேர்ந்து இருக்கலாம். சேர்ந்து இருக்கிற போது நீசபங்கம், அஸ்தங்கம், நீசம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. டைரக்டா இருக்கும். மறுபடியும் விதிகளை சொல்றேன். 2ஆம் அதிபதி 11ல இருக்கலாம், 11ஆம் அதிபதி 2ல இருக்கலாம். 2-11 கூடிய கிரகங்கள் 2 பேரும் எங்க வேணாலும் சேர்ந்து இருக்கலாம். அந்த சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துல நீசம், நீசபங்கம், அஸ்தங்கம், பாவகரத்தோடு சேர்ந்திருக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லாம இருந்தால்தான் தனயோகம். அந்த தனயோகத்தை தனத்தை குறிக்கக்கூடிய காரகிரகமான குரு சுக்கிரனும் நல்ல இடங்கள்ல இருந்து சேர்ந்திருந்தாலோ பார்த்திருந்தாலோ அது மகாதன யோகத்தை கொடுக்கிறது அப்படிங்க ஆகும். உதாரணமா ஒரு மேச லக்கணம் ஜாதகம். மேச லக்கணத்துக்கு 5வது வீட்டுல 2ஆம் அதிபதி சுக்கிரனும் 11ஆம் அதிபதி சனியும் பூர நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காங்க. மேச லக்கணம் ஜாதகம், 2ஆம் அதிபதி சுக்கிரன், 11ஆம் அதிபதி சனி, இந்த 2 பேருமே 5வது வீட்டுல பூர நட்சத்திரத்துல சுக்கிர நட்சத்திரம் உட்கார்ந்துருக்காங்க. இது ஒரு மகாதன யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதற்கு எல்லா நாளும் பண வசதிகளை ஏற்படுத்தி தருகிறது. எந்த குறைவும் இல்லாத வாழ்க்கை அவர் வாழ்றார். எப்ப வாழ்றார்? இந்த சுக்கிரனோ இந்த சனியோ தசை நடத்தக்கூடிய காலங்கள்ல, இந்த சுக்கிரனோ சனியோ புத்திய வரக்கூடிய காலங்கள்ல, இந்த 5ல் இருக்கக்கூடிய 2-11 தசா புத்திகள் வரக்கூடிய காலத்துல அந்த நின்ற வீட்டினுடைய அந்தர காலங்கள்ல பணத்தை பெருசா கொடுக்கும், தனயோகத்தை கொடுக்கும். அந்த தனயோகம் அசையா சொத்தா மாறணும்னா அது 4ஆம் பாவம் சம்பந்தப்படும், 4ஆம் அதிபதி சம்பந்தப்படும். அப்ப தனயோகம் நமக்கு எப்பவுமே ஒரு பேரு, புகழ், வசதி வாய்ப்புகளை தருவதற்கு அது முக்கியமா பயன்படுதுங்க. அது இல்லாம ஒரு மனுஷன் இருந்தாருன்னா அவர் அன்றாட வாழ்க்கை தான் வாழ்றாரு. இயல்பாவே சனி சுக்கிரன் சேர்க்கை நல்லதுனாலும் கூட மேச லக்கணத்துக்கு ஏற்படுறது ரொம்ப 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 நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மிதுன லக்ன ஜாதகம் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், இந்த 2 பேரும் சேர்ந்து சிம்மத்துல இருக்காங்க. ஒரு மிதுன லக்ன ஜாதகம், 2ஆம் அதிபதி சந்திரன், 11ஆம் அதிபதி செவ்வாய், இந்த 2 பேரும் சேர்ந்து சிம்மத்துல இருக்காங்க. இது ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய ஜாதகம். அதிகமா சொத்து சேர்த்துட்டாரு, வசதி வாய்ப்பு பெருகிட்டாரு அப்படிங்கிறத ஒரு மேல குற்றச்சாட்டு. ஆனா மகாதன யோகத்தை கொடுத்துச்சுங்கிற நம்ம இடத்துக்கு சரி. இந்த மகாதனம் மற்றவர்களோட ரொம்ப பெருசா இருந்ததுக்கு இன்னொரு காரணம், தனுசுல இருந்து குரு சிம்மத்தை பார்த்திருந்தார். அப்ப 2-11 கூடிய சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பை குரு பார்வை மேலும் மகாதன யோகமா மாற்றுது. அந்த 2-11 கூடிய சேர்க்கை 6-8-12 இல்லை, அது கூடுதல் வசதி வாய்ப்பு. இந்த மகாதன யோகத்தினால எப்போ ஒருத்தருக்கு அவமானமோ தண்டனையோ
குற்றப்பேரோ கிடைக்கும் அப்படின்னா, இந்த 2 மேல கோச்சாரத்துல அஷ்டமாதிபதியோ ராகுலோ பயணிக்கக்கூடிய கோச்சார காலங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றபடிக்கு எந்த இடத்துலயும் மகாதன யோகத்தினால கெட்ட பேர் வராது. 2 சேர்க்கைகள் 6, 8, 12 இல்லாத இடங்கள்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சுபகிரகத்தோட சேர்ந்து இருக்கிறதோ இல்ல சுபகிரகம் பார்க்கிறதோ ரொம்ப அது கூடுதலான யோகத்தை கொடுக்கும். அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஜாதகங்கள்ல மகாதன யோகம் இருந்தா நமக்கு எப்படி வசதி வாய்ப்புலாம் கிடைச்சுன்னு பாருங்க. இதை இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய அமைப்பு என்னன்னா, இந்த மகாதன அமைப்பு இருக்கக்கூடிய சமயத்துல நமக்கு ஆசாபாசங்கள் அதிகரிக்கும். நல்லா திருமணத்துக்காக பொழுதறிக்கிட்டே இருப்பான், நிறைய படிக்கணும் படிச்சுட்டே இருப்பான். இது சம்பாதிக்கக்கூடிய காலம், இந்த நேரத்துல சம்பாதிக்கணும், மத்தல கவனம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஜோதிடர் தேவைப்பட்டான். அப்படி தெரிஞ்ச அந்த காலத்துல கவனமா சம்பாதித்தா நீண்ட காலத்துக்கு அந்த பொருளாதார உயர்நிலை கொண்டு செல்லும். ஒரு மகாதனம் உள்ள ஜாதகத்துல மகாதன யோகத்துடைய அமைப்பு தசாபுத்தை நடத்துற போது நம்மளுக்கு கெட்ட நேரம் அந்த கவனச்சிதறல் ஏற்படுத்தும். அந்த ஒரு ஜோதிடர் இதை செய்யாதீங்க இதை செய்யுங்கன்னு சொல்லும் போதுதான் அவர் மேன்மை அடைகிறார். அதுதான் நம்முடைய பெருமை. எல்லாத்துக்கும் ஜோதிடம் தெரியும்னு சொல்றதுக்கு மூல காரணம் இதுதான். எந்த சமயத்துல இதை நம்ம செய்யலாம் செய்யக்கூடாது. ஒருத்தர் சொல்றது சரியா தப்பான்னு நமக்கு தெரியுங்க, அதுக்காக ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்கும் ஜோதிடம் தெரியணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புறேன். அதுக்காக ரொம்ப மெனக்கடுறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கவங்களுக்காக ஜிகே ஃபவுண்டேஷன் சார்பா எல்லாத்துக்கும் ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். வரப்போற ஜூலை 5ஆம் தேதி ஆன்லைன்ல வகுப்பா நடக்க காத்திருக்கிறது. படிக்க விருப்பம் இருக்கும் படிச்சுக்கலாம். ஜோதிடம் படிக்கிறனால என்ன ஆகும்? முடிவெடுக்கக்கூடிய திறனும் தனித்தன்மையும் நிர்வாகத்திறனும் உயரும். ஜோதிடம் படிப்பதற்கு முன் நீங்க எப்படி இருந்தீங்க, ஜோதிடம் படிச்சதுக்கு முன் நீங்க எப்படி முன்னாடி செக் பண்ணுங்க. ரொம்ப கம்பேரிசன் இருக்கும். பயத்தை கொண்டு ஜோதிடத்துக்குள்ள திணிக்க கூடாது. ஜோதிடம் படிச்சவங்க பயந்தாதான் தப்பு நடக்கும், வேற எப்பவும் தப்பு நடக்கிறது இல்லை. ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்காக சிறப்பு வகுப்புகள் நடத்திட்டு வரோம். அது ஜோதிடத்தின் பன்முக தன்மைகளை வெவ்வேறு குணம் நடத்திருக்கோம். அப்படி இந்த முறை நடத்துறது சோழி பர்சன வகுப்பு சங்கரன் கோயில்ல நேரடி வகுப்பா 3 வகுப்பு நடக்க காத்திருக்கு. ஒண்ணு, இந்த பிரசன வகுப்பு மட்டும் இல்லை, இது நேரடி வகுப்பா இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு பயிற்சி வகுப்பா இருக்கும். அது ஒரு பயிற்சி களமா இருக்கும். இதோட 2வது பயன், நீங்க பண்றது சரியா தப்பான்னு கூட இருந்த குருவார் கவனிக்கிறார். 3வது, அனுபவங்களை ஷேர் பண்றார். அதான் இந்த வகுப்பு ஒரு சால சிறந்தா இருக்கும். இந்த வகுப்பு ஜூலை 10, 11, 12, 3 நேரடி வகுப்பா நடக்க காத்து. எல்லாத்துக்குமே சான்றிதழ் உண்டு. படிக்க விருப்பம் இருக்குமோ கீழே இருக்கிற நம்பர்ல முன்பதிவு செய்துட்டு வரலாம். எல்லா வல்ல எம்பெருமான் அனைவருக்கும் ஜோதிடத்தை மட்டுமல்ல நல்ல வாழ்க்கையும் வளரட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் ஜிகே சார்பாக மீண்டும் வணக்கம், வாழ்த்துக்கள்.